ஸோ நம்ம கமெண்ட்ல ஒரு சார் கேட்டிருக்காரு. செல்வ சிகாமணி அப்படின்றவர் வடலூர்ல இருந்து கேட்டிருக்காரு. டாக்டர், எனக்கு ஏஜ் 42. இப்போ வந்து நான் டீடாக்ஸ் மெடிசன் சொல்லிட்டு நிறைய யூடியூப்லலாம் நான் பார்க்குறேன். இந்த டீடாக்ஸ் மெடிசன் நான் என்ன எடுக்கலாம்? எனக்கு கல்லீரல் கொழுப்பு ஃபேட்டி லிவர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எந்த மாதிரி டீடாக்ஸ் மெடிசன் நான் எடுக்கணும்? இது கூட சித்தா மருந்துகள் எடுக்கலாமா? உண்மையிலே டீடாக்ஸ் மெடிசன் வேலை செய்யும்? டீடாக்ஸ் உண்மையிலே உடலுக்கு வந்து தேவைதானா? இந்த டீடாக்ஸில் வந்து நான் இந்த ட்ரிங்க் பார்த்தேன், அந்த ட்ரிங்க் பார்த்தேன், இத்தனை நாள் எடுக்க சொன்னாங்க, அத்தனை நாள் எடுக்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் டீடாக்ஸ் தனித்தனியாக இருக்குது. அதனால தான் நம்ம கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே நம்ம வந்து டீடாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. உண்மையிலே அந்த கால் பிளாடருக்குலாம் நம்ம வந்து ஒரு ஃப்ளஷ் அவுட் மெத்தட் கொடுப்போங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு டீடாக்ஸ் மெடிசன் உண்மையிலே நம்ம உடலுக்கு தேவையா? அப்படி என்னதான் நம்ம உடலை கழிவு இருந்துற போது, உணவு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த டீடாக்ஸ் மெடிசன் யாரெல்லாம் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எந்த நேரத்தில் எடுக்கணும், எவ்வளவு நாள் எடுக்கணும், எந்தெந்த மூலிகை யார் யார் எடுக்கணும். டாக்ஸின்ஸ் இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டாலும் அந்த டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கும். நான் டீடாக்ஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா இன்னும் வீக்காகவோ இல்லை பக்க விளைவுகள் வரவோ வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைம்லையும் டீடாக்ஸ் மெடிசன்ஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையோ இல்லை ரொம்ப நாளாக க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் கண்டிஷனோ ஏதாவது இருந்துச்சுனாலும் டீடாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் யாருக்கெல்லாம் தேவைப்படும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம கமெண்ட்ல ஒரு சார் கேட்டிருக்காரு. செல்வ சிகாமணி அப்படின்றவர் வடலூர்ல இருந்து கேட்டிருக்காரு. டாக்டர், எனக்கு ஏஜ் 42. இப்போ வந்து நான் டீடாக்ஸ் மெடிசன் சொல்லிட்டு நிறைய யூடியூப்லலாம் நான் பார்க்குறேன். இந்த டீடாக்ஸ் மெடிசன் நான் என்ன எடுக்கலாம்? எனக்கு கல்லீரல் கொழுப்பு ஃபேட்டி லிவர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எந்த மாதிரி டீடாக்ஸ் மெடிசன் நான் எடுக்கணும்? இது கூட சித்தா மருந்துகள் எடுக்கலாமா? உண்மையிலே டீடாக்ஸ் மெடிசன் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவதுங்க, இப்போது இவர் சார் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது பரவலாக எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் இருக்குது. இந்த டீடாக்ஸு உண்மையிலே உடலுக்கு வந்து தேவைதானா? இந்த டீடாக்ஸில் வந்து நான் இந்த ட்ரிங்க் பார்த்தேன், அந்த ட்ரிங்க் பார்த்தேன், இத்தனை நாள் எடுக்க சொன்னாங்க, அத்தனை நாள் எடுக்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் டீடாக்ஸ் தனித்தனியாக இருக்குது. அதனால தான் நம்ம கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே நம்ம வந்து டீடாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. உண்மையிலே அந்த கால் பிளாடருக்குலாம் நம்ம வந்து ஒரு ஃப்ளஷ் அவுட் மெத்தட் கொடுப்போங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட். ஏன்னா பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்கிறது சீக்கிரம் கரையக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டயட் மெத்தட் தாங்க ஒரு காரணம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மாதங்கள் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்கேன் எடுக்கும்போதே நமக்கு வந்து 60-70% நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இவர் டவுட் கேட்டிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் மெடிசன் உண்மையிலே நம்ம உடலுக்கு தேவையா? அப்படி என்னதான் நம்ம உடலை கழிவு இருந்துற போது, உணவு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த டீடாக்ஸ் மெடிசன் யாரெல்லாம் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது, எந்த நேரத்தில் எடுக்கணும், எவ்வளவு நாள் எடுக்கணும், எந்தெந்த மூலிகை யார் யார் எடுக்கணும்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் மாட்டும் பொதுவாகவே இந்த மூலிகை இதில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், இந்த டீடாக்ஸ் இத்தனை நாள் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கடன் வெயிட் லாஸ் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேர் சொல்கிறீங்க, டாக்டர் நான் வந்து லிவர் டீடாக்ஸ்க்கு இந்த மெடிசன்ஸ் பார்த்தேன், ஃப்ரெண்டு சொன்னாங்க, சேனல்ஸ்லலாம் பார்த்தேன், எடுத்துக்கிட்டேன், கடன் வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, லோ சுகர் ஆகிடுச்சு டாக்டர், பீரியட்ஸ் பாட்டு ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்குது, பீரியட்ஸே வரல, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. டீடாக்ஸ் அப்படின்றது உடலுக்கு தேவை. ஆனால் எப்போ யாருக்கு எந்த மாதிரி தேவைன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல்லையேங்க பவர்ஃபுல்லான சிஸ்டம் இருக்குது. என்னென்ன தெரியுங்களா? நம்பர் 1 லிவர். எந்த ஒரு விஷயமும் நமக்கு உடலில் தேங்காத மாதிரி பார்த்துக்கக்கூடியது லிவர். அடுத்தது கிட்னி. ஸோ கிட்னி வந்து எந்த கழிவாக இருந்தாலும் அடித்து வெளியில் தள்ளி விட்டுரும். அடுத்தது நம்மளுடைய கட், குடல் பகுதி. இந்த குடலும் வந்து பார்த்திங்கன்னா தேவையானதை நம்ம சத்தாக உடலில் கொடுத்துட்டு தேவையில்லாததை வெளியில் தள்ளி விடுது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பவர்ஃபுல் ஒரு சிஸ்டம் நம்ம உடலில் இருக்குது. இதை தாண்டி டீடாக்ஸ் தேவையா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த 3 ஆர்கனையுமே நம்ம இப்போ கெடுத்து வச்சிட்டோம்.
லிவருக்கு ஒரு டீடாக்ஸ் தேவை, குடலுக்கு ஒரு டீடாக்ஸ் தேவை, கிட்னிக்கு ஒரு டீடாக்ஸ் தேவை. அதை கிளென்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம தானே காரணம். நிறைய ஆல்கஹால் குடிக்கிறது, நிறைய சுகர், ஃப்ரக்டோஸ் இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, காப்ஸ் நிறைய இருக்கிறது, ரிஃபைன்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள், மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் கண்ட கண்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் சிஸ்டத்தையே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய கேடு தர மாதிரி பண்ணிடுறோம். ஸோ இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா கண்டிப்பாக டீடாக்ஸ் மெத்தட் தேவைதான். முதல்ல இந்த டீடாக்ஸ் மெத்தட் யார் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு மெடிசன் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போது தேவையில்லைங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டிசீஸில் இருந்து நம்ம வந்து மீண்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது உங்களுக்கு டீடாக்ஸ் தேவை கிடையாது. ஸோ இப்போது போஸ்ட் இல்னஸ் ரெக்கவரின்னு சொல்லுவோம் இந்த பீரியட். ஸோ இவ்வளோ நாள் இந்த நோய்வாய்ப்பட்டு நான் குணம் பெற்றுகிட்டே வரேன். அப்போ குணம் பெற்றுட்டு வரும்போது நிறைய பேர் பண்ணுற தவறு, இப்போ நான் ரெக்கவர் ஆகிட்டே வரேன் இல்லையா, அப்போ டாக்ஸின்ஸ் இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டாலும் அந்த டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கும், நான் டீடாக்ஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா இன்னும் வீக்காகவோ இல்லை பக்க விளைவுகள் வரவோ வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைம்லையும் டீடாக்ஸ் மெடிசன்ஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையோ இல்லை ரொம்ப நாளாக க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் கண்டிஷனோ ஏதாவது இருந்துச்சுனாலும் டீடாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் யாருக்கெல்லாம் தேவைப்படும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கட் ஹெல்த் ரொம்ப புவராக இருக்குது, ஸோ உணவு அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்குது, குடல் கழிவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ, இல்லை அதிகமான ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் சார்ந்து உடலில் வந்து கட்டிகள், கழிவுகள், அதனோடு சேர்ந்து கற்கள், இது மூணுமே அதிகமான டாக்ஸின்ஸ் நச்சுக்கள் உங்கள் உடலில் இருந்தால் மட்டும்தான் கட்டியாகவோ கற்களாகவோ மாறும். ஸோ எனக்கு வந்து பித்தப்பை கல் இருக்குங்க, ரீனல் கால்குலை இருக்குது, சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டீடாக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்தந்த கண்டிஷனில் நீங்கள் டீடாக்ஸ் எடுக்கலாம். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, வாதம் அதிகமாக இருக்குது, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு முக்கியமாக டீடாக்ஸ் தேவைப்படும். டீடாக்ஸ் மெத்தட் நம்ம எடுக்கணும். சரிங்க, இந்த டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை சித்த மருத்துவ கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இது சித்த மருத்துவத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே சமநிலையில் உடலில் இருக்கணும். வாதம் பித்தம் கபம் சமநிலையில் இருக்கணும், பஞ்சபூதங்களும் உடலில் சமநிலையில் இருக்கணும், 96 தத்துவங்களும் சமநிலையில் இருக்கணும். சமநிலையில் இருந்தால் தானே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி நடக்கும்பொழுது தான் உடலில் கழிவுகளின் தேக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போது இதை நம்ம சரி செய்கிறதுக்கு முக்கியமாக உணவு முறை அவசியங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல்வாகு இருக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கழிவு நீக்க முறைகளை கொடுக்குறோம். நாடி பார்த்துட்டு நம்ம டீடாக்ஸ் மெடிசன் கொடுக்குறோம். ஸோ இதுதான் ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பொதுவாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது டீடாக்ஸ் தேவை, யார் யாருக்கு தேவை யார் யாருக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஜென்ரலாக இப்போது கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீடாக்ஸ் அப்படின்னு சொன்னால் கரிசலாங்கண்ணி எடுக்கலாம். கரிசலாங்கண்ணியை கற்பமாக நீங்கள் பயன்படுத்தலாம், கல்லீரலுக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி முக்கியமாக நான் அடுத்தது சொன்ன ஒரு ஆர்கன்னா கிட்னி. கிட்னிக்கு நம்ம வந்து டீடாக்ஸ்க்கு முக்கியமான ஒரு மூலிகைனா நீர்முள்ளி, அதையும் கற்ப முறைப்படி நம்ம எடுக்கலாம். குடல் ஆரோக்கியத்திற்கு திரிஃபலா ரொம்ப முக்கியம். அதுலேயும் கவனமாக நம்ம எடுக்கக்கூடியது கடுக்காய். அது பிஞ்சு கடுக்காய் நீங்கள் பயன்படுத்தும் போது குடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போது இதை எல்லாமே நம்ம டீடாக்ஸாக பயன்படுத்தலாங்க. ஒவ்வொரு டீடாக்ஸ் மெத்தடுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் இந்த டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்களேன். கண்டிப்பாக உடல் சமநிலையில் இருக்கும், 96 தத்துவங்களும் சமநிலையில் இருந்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கிளினிக்கில் ஒவ்வொருத்தருக்குமே டீடாக்ஸ் மெடிசன் நாடி பார்த்து அதற்கு ஏற்ற மூலிகையை இத்தனை நாள் இந்த அளவு சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஒரு 20 டேஸ் ஃபாலோ பண்ணும்போதே டாக்டர் எனக்கு செம்ம ரிசல்ட், என்னென்னவோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், இந்த டீடாக்ஸ் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மெடிசனோடு சேர்த்து இதை எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றும் முறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலைங்க. அது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முறைப்படி நம்ம எடுத்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ சித்த மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.